ஏகப்பட்ட பிரச்சனையில் ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு தான் சாமி நாங்கள் வந்தோம். புரியுங்களா? எங்களுக்கு யாரும் ஆதரவு கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஆதரவுன்னு சொல்லி வந்தவங்களுக்கும் வந்து நல்லா தான் போச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் கணவருக்கு இழந்த வேலையை மீட்டு கொடுத்தீங்க. அதே போல் வருமானம் எல்லாமே இதாச்சு. இதை நம்பி எங்கள் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சரி ரைட்டு நமக்கு பக்கபலமாக கருப்பசாமி பக்கபலமாக இருக்கிறாரு. அதனால் வந்து கடன் வந்து அதிகம் ஆகாது, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது. அதனால வந்து நம்பி இந்த வீட்டு மேலே கடனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கடனை வாங்கியாச்சு. புரியுங்களா? அந்த கடனுக்கு நம்ம இப்போ ஒரு 25,000 லோன் கட்டிக்கிட்டோமா, 25,000 லோன் கட்டி இது பண்ணிட்டோம். அதே போல் சரி என்னோட கணவரோட உழைப்பில் வந்து அந்த வருமானத்தில் தான் சாமி நான் எல்லாமே ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறத பார்த்தா நம்மளோட கணவரோட வேலைக்குமா இல்லை வந்து பாதியில் இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பயமாட்டேன் சார். அதுக்கு தான் வந்து கேட்க வந்தேன் சார். இப்போ அதே போல் மாதிரி இல்லை சாமி. என் கணவர் லவ் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ண சாமி. இன்னைய வரையும் ஆரம்பத்துலேருந்து அப்படி ஒரு சண்டை வந்ததில்லை, இது பண்ணதில்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா போகும் பிரச்சனை. பேசாமல் வந்து ஃபோனை வச்சுருக்கிறது, எடுக்கிறது இல்லை. புரியுதா? எடுக்கிறது தானே சும்மா சொல்லணும். இது பண்ணுறதில்ல, என்னத்தை போய் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொத்து சம்மந்தப்பட்டது சில பிரச்சனைகள் இதாகுது. இதில் ராங்கில் போய் முடியுமா? நீங்கள் இருந்து ஏன் சாமி இப்படி பண்ணுது? தயவு செய்து எல்லாமே எனக்கு முடிச்சு கொடுத்தீங்க. எனக்கு நரக வேதனையாக இருக்குது. தயவு செய்து கணவரோட வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இல்லங்கம் வரக்கூடாது. அதே போல் சொத்தில் எந்த ஒரு இல்லங்கம் வரக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க. பையனோட வேலை வந்து நினைக்கணும், பையன் வாங்கி கொடுத்த வேலை நினைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி வச்சு திருப்பி கொடுத்த வேலை வந்து பையன் பிடிச்சி தான் செஞ்சுருக்கிறான். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சிருந்தா, அவன் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் சாமி. நீங்கள் எப்பவுமே கைவிட மாட்டீங்க. பணம் அப்புறம் வரும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அந்த பையனோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். அதனால் வந்து 10,000 பணம் வாங்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எல்லாமே இன்னைக்கு நைட் வந்து கிளியர் பண்ணுறேன். புரியுதா?